காசா இல்ல? ஏன் போய் பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்தா என்ன? ஏன் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன்? உங்கள்கிட்ட பணம் இல்லையா? நாங்க கூட யாராவது ஒருத்தர் போய் பார்த்தா குறைஞ்சது 25,000 50,000 கொடுக்குறோம். ஒன்றும் இல்லாத கட்சி. அங்க நின்று கையில் இருக்கிற 4 பேர்ட்ட காசை வசூல் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வரோம். வெறுங்கையா வந்ததில்லை. திருமாவளவன் இதுவரையில் எந்த சாவுக்கும் ஒரு கொலை அல்லது ஒரு விபத்தில் சாகிற குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 2 லட்சம் வரை கூட கொடுத்துருக்கிறோம். சிறுகடம்பூர் நந்தினி கொலை செய்யப்பட்டால் வன்புணர்ச்சி, கட்சி கிடையாது, ஒண்ணு கிடையாது. கண்டன ஆர்ப்பாட்டத்திலே 2.5 லட்சம் ரூபாய் மேடையிலேயே என் தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் வாரி கொடுத்தார்கள். 2.5 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்தில் கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி ஒசூர்ல நந்தீஷ் கொல்லப்பட்ட அந்த ராஜலட்சுமி, சேலம் ராஜலட்சுமி எந்த சமூகத்தை சார்ந்த பெண்? அது 3 லட்சம். சிறுமி ராஜலட்சுமி கொலை. எத்தனையோ. ஒரு பையனுக்கு துப்பாக்கியால சுட்டு கரூர் பக்கத்துல அவன் ஏகாலி, ஊராகாலி கவுண்டர் அதுக்கு பிறகு தான் சொன்னான். இதெல்லாம் 2001 கதை நான் சொல்றது. அவனுக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. திருமாவளவன் தான் கேட்டான், போராட்டம் நடத்தினான். முதலமைச்சர் வரலும் கொண்டு போய் மனு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதியை இழப்பீடு வாங்கி கொடுத்தோம். அவனுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தோம். கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவன். ஊராளி கவுண்டர் என்பார்கள். சாதி பார்த்தது கிடையாது.